நிறைவேற்றுகின்ற நற்பாக்கியத்தை எல்லாம் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த ஓதப்பட்ட திருவசனங்களில் 2 விதமான சாப்டர். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது ஒரு சாப்டர். ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி சம்பாதிக்க கூடாது, அதை எப்படி செலவு செய்யக்கூடாது. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். நீங்க ஓதப்பட்ட வசனங்கள்ல وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சமுதாயத்தில் குறிப்பாக மனித சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, நிறைய பேருக்கு அல்லாஹ் உள்ளத்தை கொடுத்திருக்கிறான். நீங்க உள்ளம் இல்லாதவங்க யாரா இருக்கிறாங்க? லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா. ஆனா அவங்க அதை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. வலஹும் அயூனுல், நிறைய பேருக்கு, பெரும்பாலான அல்லாஹ்வுடைய மனித படைப்புக்கு அல்லாஹ் பார்வையை கொடுத்தா லா யுப்சிரூன பிஹா, அதை கொண்டு பார்க்க மாட்டாங்க. வலஹும் ஆதான், நிறைய பேருக்கு செவித்திறனை அல்லாஹ் கொடுத்தால் லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு அவங்க கேட்க மாட்டாங்க. உலாயிக கல் அன்ஆம், அவங்க எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, பார்வை இருக்குது, நல்ல பார்வையை பார்க்கல, செவித்தன்மை இருக்குது, நல்ல வார்த்தைகளை கேட்கல, அறிவு திறன் இருக்குது, நல்லபடியா சிந்திக்கலனா அவன் மிருகத்தை போல். உலாயிக கல் அன்ஆம், மிருகத்தை போல். ஒருபடி தாண்டி அல்லாஹ் சொல்றான், பல்ஹும் அதல், மிருகத்தை விட மோசமானவன் யாரு? உலகத்துல ஆக சிறந்த படைப்புன்னு மனித சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டு, ஆனா மனிதனுக்கு என்ன தன்மை இருக்கணும்? அறிவு இருந்தா சிந்திக்கணும், பார்வை இருந்தா நல்ல பார்வை பார்க்கணும், செவித்திறன் இருந்தா அதுக்கேற்ற நல்ல விஷயங்களை கேட்கணும். இந்த கேரக்டர் இல்லாத ஒருத்தன் மிருகத்தை விட மோசமானவன். பல்ஹும் அதல் உலாயிக ஹுமுல் காஃபிலூன். இந்த செய்தியை கூட தெரியாத பொதுபோக்கு தர்மா இருக்கிற அவங்க மனுஷன். அதாவது சிந்திக்கிறது, பார்க்கறது, கேட்கறதா தாண்டி இப்படியெல்லாம் இல்லைன்னா இவன் மிருகத்தை போல என்ற செய்தியை கூட, இன்ஃபர்மேஷனை கூட தெரியாம இருக்கிறவன் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லி அங்க ஆரம்பிச்சு ஒரு குடும்ப வாழ்க்கையை நிறைவேற்றும் போது அவனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சொத்து என்றால் பிள்ளை செல்வத்தை தான் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, அல்லாஹ் உங்களுக்கு எந்த செல்வத்தை கொடுத்தாலும், எந்த பண செல்வத்தை கொடுத்தாலும் அதுவும், எந்த குழந்தை செல்வத்தை கொடுத்தாலும் அதுவும் ஃபித்னா, உங்களுக்கான ஃபித்னான்னு சொன்னா அல்லாஹ். என்ன ஃபித்னா? உங்களுக்கான சோதனை என்ன? அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது நமக்கான நிஅமத், அதை தவறான முறையில் பயன்படுத்தினால் அது நமக்கான முசீபத், அது நமக்கான ஃபித்னா. அது காசு பணமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும். ஒரு நல்ல சம்பாதிக்கிறான், நல்ல விஷயத்துல பயன்படுத்துறான், அவனுக்கு அந்த பணம் நியாமத்து. ஒருத்தர் நல்ல சம்பாதிக்கிறான், கஞ்சத்தனம் பண்ணி அவனே வச்சுக்கிறான், அல்லது தவறான பாதையில தவறான பழக்க வழக்கங்களுக்காக வேண்டி செலவு செய்யறானா, அந்த பணம் அவனுக்கான முசீபத்து. ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நல்ல தர்பியத்தை கொடுக்கிறான், நல்ல முறையில குழந்தைய வளர்த்து இருக்கிறான், அந்த குழந்தை இவனுக்கான சதக்கத்துல் ஜாரியா. அந்த குழந்தையை இவன் தவறான நல்ல தர்பியத்தை கொடுக்கல, வழிகெட்டு போயிருக்கிறான். அல்லாஹ் கேட்ப, உன் பிள்ளையே ஒழுங்கா வளர்க்கல, நல்லா கேட்பாங்க, அது அவனுக்கு முசீபத்தா வரும். ஏதாவது அல்லாஹ் சொன்ன வார்த்தை, இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும், உங்களுக்கான பொருள் செல்வமும் குழந்தை செல்வமும் உங்களுக்கான ஃபித்னா ஃபத்தகூ. அந்த ரெண்டுத்திலையும் நீங்க அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்க. என்ன அஞ்சி கொள்ளணும்? அல்லாஹ் பண வசதியை கொடுத்திருக்கிறானா, நல்ல செலவு செய்யணும். இதற்கு நடுவில் அல்லாஹ் பேசுற வார்த்தை என்னன்னா, நீ செலவு செய்யணும்னு ஆசைப்பட்டா முதல்ல சம்பாதிக்க கத்துக்கோ. நீங்க நிறைய பேர் இருப்பான், பாக்கெட்ல ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஆசை இருக்கும், பாக்குறவங்க எல்லாம் கொடுக்கணும். இது ஒண்ணு தவறான ஆசை. முதல்ல கொடுப்பதற்கான கேப்பபிலிட்டியை நம்ம ஏற்படுத்தணும். கொடுப்பதற்கான இந்த மெட்டீரியல், அந்த பணத்தை, பினான்ஸ நம்ம சேமிக்கணும். இப்ப எப்படி தொழில் செய்வது, காசு பணத்தை எப்படி சம்பாதிப்பது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹலாலான முறையில் காசு சம்பாதிப்பதற்கு 3 டைப்ஸ், 3 விதமா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். ஒண்ணு உழைச்சி சம்பாதிக்கலாம், ஒண்ணு உழைச்சி சம்பாதிக்கலாம். தினக்கூலியா இருக்கட்டும், ஆன்லைன் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், அல்லது ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், எந்த ஃபீல்ட்லயாவது நம்ம ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறது தெரியுமா? இது ஹலாலான வருவாய்.
இந்த ஒர்க் என்பது பிள்ளை சம்பாதித்தாலும் சரி, பெற்றோர் சம்பாதித்தாலும் சரி, அல்லது மூதாதையர்கள் சேர்த்து வச்சுட்டு போனாலும் சரி, இது எல்லாம் ஒரே கேட்டகரி. ஒரு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா தொழில் செய்து சம்பாதிச்சிருக்கணும். அந்த அசட் அவங்களா இருக்கணும், அல்லது பெற்றோருடையது அல்லது மூதாதையர்களா இருக்கணும். இந்த வாழையடிய வாழையாக வருகின்ற பணம் என்பது நமக்கான ஹலால், செலவு செய்யலாம். இரண்டாவது, பணம் ஹலாலான முறையில் வாங்குவதற்கான ஆப்ஷன் கடன் வாங்குவது. ஆனால் திருப்பி தர முடியும் என்றிருந்தால் வாங்குவது. வாங்கும் போது ஏமாத்திடலாம் அப்படின்னு வாங்கினா அந்த பணம் இவருக்கு பக்கா ஹராம் ஆயிடும். ஏன்னா இன்னெல்லாம் அதிகம் பீதாத்தி சொல்லு, உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ ஒருத்தர் இயலாமையின் போது கடன் வாங்குகிறார், அந்த கடனை திருப்பி தந்து விடுவேன் என்ற நியத்தும் இருக்குது, அதற்கான முயற்சியும் இருக்கும். சில பேர் நினைச்சிட்டே காலத்தை ஓட்டுவாங்க, கொடுத்துடலாம், நாளை கொடுத்துடலாம், அடுத்த மாசம் கொடுத்துடலாம், அடுத்த வருஷம் கொடுத்துடலாம், இப்படியே நினப்புதான் பொழப்பு கிடக்குன்னு தெரியுமா? இவன் முயற்சியே செய்ய மாட்டான், வேலையை போய் செய்ய மாட்டான், சோம்பேறித்தனமா உட்காந்து கொடுத்துடலான்னு அந்த பணம் இவங்கிட்ட இருக்குன்னா அது ஹராமா போயிடும். அப்ப கொடுக்குற நீயத்து இருக்கணும், அதற்கான முயற்சியே இருக்கணும். இந்த ரெண்டும் சேர்த்து கடன் ஒருத்தர் வாங்குறாருன்னு அவரு ஹலால் கூடும், வட்டி இல்லாமல். நமக்கு நிபந்தனை போடணும். அதற்கு பயான்ல கடன் வாங்கலான்ட்டாரு, வட்டின்னு போய் சரி அதனால போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு கிடையாது. அது ₹1 இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் அது ஹராம் தான். கடன் என்பது வட்டி இல்லா கடன். மூன்றாவது, அனுமதி ஆனால் செய்யாமல் இருப்பது நல்லது. யாசகம் கேட்பது. ஒருத்தர்கிட்ட யாசகம் கேட்டு காசு வாங்கணும், அது கூடுமா? கூடும். உதாரணமா இந்த முசாஃபிர்கள்லாம் வராங்கல்ல, ஏழை எளியவர்கள் ஏதாதவர்கள் வந்தாங்க. இப்ப பள்ளிகள்லாம் பார்த்தா ஜும்மாவுக்கு எல்லா பக்தர்களுக்கும் வெளியே தேவை என்று வரவுலாம் அவங்களுக்கு ஹலால். ஆனால் அதை வாங்காமல் இருப்பது என்பது பெஹ்தர், அதுதான் நல்ல முறை. இந்த மூணுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகுமாக்கிய முதல் உழைத்து சம்பாதிப்பது. உழைத்து சம்பாதிக்கிறோம், நிய்யத்து வச்சா பத்தாது, கனவு கண்டா பத்தாது, அதற்காக முயற்சி செய்யணும். ஒரு வாப்பா ஒரு பிள்ளைகிட்ட முட்டையை வாங்கி கொடுத்தாராம். முட்டையை விட்டால் வியாபாரம் பண்ணிக்கிறானே, வாழ்க்கையில உருப்படாமல் இருக்குது, முட்டையை வச்சாது வியாபாரம் பண்ணிக்க வாங்கி கொடுத்தாராம். நம்மளால முன்பின் வேலை எல்லாம் செஞ்சது கிடையாது. கொஞ்ச தடவை சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டு ஒரு மரத்தடியில வச்சுட்டு, இவருக்கு எப்பவுமே தூங்கி விழுந்து பழக்கம், மரத்தடியில சைக்கிளை வச்சு படுத்துட்டா போல கனவு காண்டான். முட்டையை விட்டு கோழியை வாங்கி, கோழியை வித்து ஆட்டை வாங்கி, ஆட்டை வித்து மாட்டை வாங்கி, மாட்டை வித்து ஒட்டகத்தை வாங்கி, ஒட்டகத்தை விட்டு ஊர்லயே பெரிய ஆள் ஆயிட்டான். பெரிய ஆளாயிட்டா சும்மா வருவானா, ஊர் அரசருடைய மகளை கல்யாணம் பண்ணான். பணம் வந்துருச்சுல, அரசருடைய மகளை கல்யாணம் பண்ணான். மகளை கல்யாணம் பண்ணி நைட்டு தூக்கத்துக்கு ரூமுக்கு வரும்போது கால் அமுத்துன்னு சொல்ல, நான் யார் தெரியுமா? நான் அரசருடைய மகள், நான் உன் காலை பிடிச்சு விடணுமா? என்ன ரொம்ப பேசுறேன், எட்டி உடைச்சான் அந்த பொண்ணை. தூக்கத்துல இருந்து எழுந்து பார்த்தா முன்னாடி இருந்த சைக்கிள்ல இருந்த முட்டை தான் கீழே ஒன்று போச்சு. அது மாதிரி வெறுமன கனவு காண்பதல்ல உழைப்பு என்பது, அதற்கான உடலால நாம் செய்கின்ற முயற்சி. அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, அது தினக்கூலியா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஆன்லைன் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், ஹலாலான வருவாயை தேடிக் கொள்வது என்பது அல்லாஹ் நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஞாபகத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதை கூட நம்ம என்ன பண்ண, வருவாயை தேட வேண்டும். இன்னைக்கு சொல்லப்பட்ட வசனத்துல அதை எப்படி செலவழிக்க வேண்டும், எல்லாம் பொருட்செல்வத்தை இப்ப கொடுத்துட்டான், எப்படி தேடணும்னு சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு ஓதுற 10வது ஜுஸ்ல எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுத்தா, அதை எப்படி செலவு செய்யணும், நல்ல முறையில செலவு செய்யணும். ஜகாத்து கொடுக்கணும். கணக்கு போட்டு கொடுப்பது ஜகாத்து, கணக்கே இல்லாம கொடுப்பது சதகா, தான தர்மங்கள். ஜகாத்து சில பேர் கணக்கே இல்லாம கொடுத்துட்டு ஜகாத்து கொடுத்தீங்களா, அது அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் என்பதல்ல ஜகாத்து. கணக்கு போட்டு எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, அதுல 1,00,000க்கு 2,500 ரூபாய், 2.5, 40 ரூபாய், 40ல 1% ஜகாத் எடுத்து கொடுக்கணும் என்று கணக்கு போட்டு கொடுப்பதற்கு பேருதான் ஜகாத்து. கணக்கு இல்லாம பல கோடி கொடுத்தாலும் அந்த ஜகாத்துல கணக்கு வருமானா வராது. அப்ப ஜகாத்து கொடுக்கணும். நல்ல முறையில இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க சிலர், இருந்தாலும் கூட தான் சம்பாதிச்ச பணத்தை எப்படி கொடுப்பது? நான் தானே கஷ்டப்பட்டேன், அவன் கஷ்டப்படாம நான் பல கோடி சொத்து வச்சிருக்கிறேன், இப்ப 1 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறேன், நான் 2 லட்சம் ரூபாய் சும்மா தூக்கி கொடுத்துருவேனா? அல்லது நான் 1 லட்சம் ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், 2,500 ரூபாய் சும்மா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லாமனா கொடுத்துதான் ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. கொடுப்பதினால் குறையாது ஜகாத்து. மிக மிக அதிகமாக வளர்ச்சியை தான் நல்லா கொடுப்பான்.
இந்த தன்மை இப்பதான் இருக்குதானா? இல்ல, சஹாபியுடைய காலத்துல இருந்தே இருக்குது. ஒரு சஹாபி நம்ம கேள்விப்பட்ட சம்பவம், தாலபா ரலியல்லாஹு அன்ஹு எப்பவுமே பள்ளியில இருப்பாங்க, ரொம்ப ஏழ்மை, எப்பவுமே பள்ளியில இருப்பாங்க. ஒரு வாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையா இருக்குது, வசதிக்காக வேண்டி துவா செய்யுங்க. இப்பெல்லாம் நம்ம சொல்லல, அதுல பறக்கத்துக்கு துவா செய்யுங்க, என் பொழப்பு இப்படி இருக்குது அப்படி இருக்கு, துவாலாம் செய்ய சொல்லல. சஹாபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த விட யா ரசூலல்லாஹ் துவா செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸ்பிர் அலா மா அஸாப யா ஸலபா, இப்ப எந்த நிலைமையில இருக்கோ அப்படியே கொஞ்ச நாள் இருவாப்பான்னாரு. சஹாபாக்கள்ல சொன்னவனே கேட்டு போயிடுவாங்க. நம்ம எல்லாம் இப்ப யாராவது அப்படி சொல்ல வந்து, அதுல வீட்டுல சோறு இல்ல துவா செய்யுங்க, அப்படியே சோறு இல்லாம கடன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், அப்படி இப்படின்னு சண்டைக்கு வந்துருவாங்க. சஹாபிகள்லாம் சொன்னவனே கேட்டு போயிடுவாங்க, போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஏழ்மை அதிகமாகுது, வீட்டுல உணவுக்கு ரொம்ப கஷ்டம். சஹாபிகள் எல்லாம் அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு, யா ரசூலல்லாஹ் என் குடும்ப சூழ்நிலை இன்னும் மோசமாயிடுச்சு, ஏதாவது கொஞ்சம் பார்த்து துவா செய்யுங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வஸ்பிர் அலா மா அஸாபக யா ஸலபா, ஸலபா எந்த நிலைமையில இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே பொறுத்துக்கப்பா. சஹாபி அமைதியா போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகுது, வீட்டுடைய சூழல் ரொம்ப கடுமையாயிடுச்சு. போனாங்க ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ் 2 வாட்டி வந்தேன், வஸ்பிர் அலா மா அஸாபக பொறுமையா இருந்தீங்க, நானும் பொறுமையா இருந்தேன், இந்த வாட்டி சூழல் இப்படி இருக்கு யா ரசூலல்லாஹ் ஏதாவது துவா செய்யுங்க. ஸல்லல்லாஹு துவா செஞ்சாங்க, பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக வ அவுலாதிக வ அஹ்லிக வ துர்ரிய்யதிக, அல்லாஹ் உன் பணத்துல பரக்கத்து செய்வான், உன் வம்ச வழிபாட்டுல அல்லாஹ் பரக்கத்து செய்வான். இப்போனாங்க அந்த சஹாபி ஸலபா எப்பவுமே பள்ளியில இருக்கிறவரு ஸல்லல்லாஹு துவா செஞ்சுட்டாங்க, நீ தொட்டதெல்லாம் கோல்டு, நீ தொட்டதெல்லாம் கோல்டு. போனாங்க, வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் எந்த வார்த்தையை கபூல் செய்வான்னு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா கபூலாக்காம இருக்க மாட்டான். ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, பரக்கத்து சார்ந்து துவா செஞ்சுட்டாங்க. போன சஹாபி ஸலபா தொட்டதெல்லாம் பொன்னாச்சு, கோல்டு, எல்லாம் வசதி. ஊர்லயே பெரிய பணக்காரருடைய லிஸ்ட்ல ஸலபா வந்துட்டாங்க. சாப்பாடுக்கு சூழல் சரியில்லை, ஆனா நம்பிக்கை இருந்துச்சு. ரசூல் துவா செஞ்சாங்க, கபூலாவோட கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுட்டாங்க. வெளியே போன ஸலபா பணக்காரருடைய மில்லியனர் லிஸ்ட்ல வந்துட்டாங்க ஸலபா. ஆனா எப்பவுமே பள்ளியில இருந்த ஸலபா ஒரு சில வக்துகள் விட ஆரம்பிச்சது. ஃபஜ்ருக்கு வந்தார், நுஃபருக்கு வர மாட்டாரு. கணக்கு வழக்கு பார்க்கணும்ல, எல்லாம் லேபர் ஏமாத்திடுவாங்கல்ல, கணக்கு வழக்கு பார்த்ததுல வக்துகள் விடுபட்டது. இன்னும் கொஞ்சம் வசதி அல்லாஹ் கொடுத்தான், ஜும்மா டு ஜும்மா வந்தாரு. இன்னும் வசதி அல்லாஹ் கொடுத்தான், பள்ளி பக்கமே காணோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே வந்து பள்ளியின் மைந்தன் ஸலபாவை பார்ப்பாங்க, இப்ப பள்ளியில காணோம். சஹாபிகளை கூப்பிட்டு கேட்கிறாங்க, யா ஸஹாபி ஐன ஸலபா, ஸலபா எங்க போயிட்டாரு? யா ரசூலல்லாஹ் அவர் பாட்டு பள்ளியில இருந்தாரு. அவர் பிடிச்சி நீங்க பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக வ அவுலாதிக அஹ்லிக இதெல்லாம் பரக்கத்து செய்ய, அதெல்லாம் பரக்கத்து செய்ய நீங்க துவா செஞ்சிட்டீங்க. அவர் போய் தொட்டதெல்லாம் பொண்ணாயிட்டு கணக்கு இருந்தது கூட நேரம் இல்லை. யா ரசூலல்லாஹ் அவர் தொழுகைக்கு கூட வரது இல்லைன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டே சொன்னாங்க, அந்த ஸலபால போய் ஸகாத் வாங்கிட்டு வா, அந்த ஸலபால போயிட்டு ஸகாத் வாங்கிட்டு வா. என்ன குர்ஆன் வசனம் இன்னைக்கு ஓதுனது, நல்ல சம்பாத்தியம் இருந்தா அது ஸகாத் கொடுக்கணும். சஹாபிகள் போனாங்க, ஸலபாட்ட கேட்டாங்க, யா ஸலபா ஜகாத் கொடு. அந்த ஸலபா சொன்ன வார்த்தை, நான் ஏன் ஜகாத் தரணும், நான் ஏன் ஜகாத் தரணும், நான் ஏழ்மையில் இருக்கும்போது எனக்கு யாரும் வந்து உதவி செய்யலையே, நான் சோறு இல்லாம இருக்கும்போது யாரும் எனக்கு வந்து தான தர்மம் செய்யலையே, நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு வளர்ந்து வந்து இவ்வளவு பணக்காரனா இருக்கிற, நான் ஏன் ஜகாத் தரமாட்டேன் போ. சஹாபிகளை கொடுத்துட்டாங்க. சஹாபிகள் வருத்தத்தோடு பள்ளிக்கு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை பார்க்கறாங்க. என்ன சஹாபிகள் வருத்தமா இருக்கிறீங்களே, ஒரு பள்ளியில இருந்த சக நண்பர்களை காட்டி கொடுப்பதல்ல, காட்டி கொடுப்பது கூடாது இல்ல. சஹாபிகள் மௌனம் சாதிச்சாங்க. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, சொல்லுங்க என்ன நடந்துச்சு? யா ரசூலல்லாஹ் ஸலபாட்ட போனோம், அந்த ஸலபா ஜகாத்தை ஏன் தரணும்னு கேட்டாரு. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஸலபா முனாஃபிக்காக மௌத்தா போவார், அந்த ஸலபா முனாஃபிக்காக மௌத்தா போவார். எப்படிப்பட்ட ஸலபா? வாழ்க்கை பள்ளியிலே கழித்த ஸலபா. குடும்ப சூழல் ரொம்ப இக்கட்டான நிலைமையிலும் பள்ளி என்று இருந்த ஸலபாவுடைய வாழ்க்கை ஜகாத் தரமாட்டன் மறுத்தனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அந்த ஸலபா முனாஃபிக்காக மௌத்தா போவார்.
இந்த செய்தியை கேட்ட சாலபா முழு சொத்தையும் கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு சொத்து தேவையில்லை, சுகம் தேவையில்லை, உங்க துஆ எனக்கு வேணும், நீ முஃமினா மௌத்தா போன்னு சொல்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாய்ப்பு ஒரு தடவை தான், கொடுக்கும் போதே பயன்படுத்திக்கணும். ஜகாத் வாங்குற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத்துல, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல அதே சாலபா ஜகாத் கொண்டு வந்து கொடுக்க, என் நாயகம் வாங்க மறுத்த ஜகாத்தை நான் வாங்க மாட்டேன். உமர் ரலியல்லாஹு காலத்திலே அவர் வாழ்ந்தாரு என்ற வரலாறு இருக்குது. உமர் ரலியல்லாஹு காலத்திலே ஜகாத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. என் ரசூல் வாங்கல, கலீஃபத்துல் அவ்வல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வாங்கல, நான் வாங்க தகுதி இல்லை, நான் வாங்க தகுதியானவர் கிடையாது, ஜகாத் வாங்க முடியாத போயிருந்தாங்க. அந்த சஹாபி ஒரு காபிரான பெண்ணை மனம் முடிச்சு முனாஃபிகான தன்மையில தான் மௌத்தா போனார். அப்ப எப்படி வாழ்க்கை இருக்குதுன்னு முக்கியம் கிடையாது. நம்ம முஃமினா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், இதுவேளை தொழுகை இருக்கலாம், 30 நாள் நோன்பு இருக்கலாம், 4-5 ஹஜ் செஞ்சு பெரிய ஆதியாரா இருக்கலாம். ஆனா கல்புல என்ன இருக்குது என்பதை அல்லாஹ் மட்டும்தான் விளக்குறாங்க. அல்லாஹ் கொடுத்தான பொருள் செல்வத்தை நல்ல முறையில் செலவு செய்யணும். சேர்த்து வச்சு என்னங்க பண்ண போறோம்? கபருக்கு என்னத்தை கொண்டு போக போறோம்? நம்ம கொடுத்த சதக்காவும் சக்காத்தும் நமக்கான சதக்கத்துள் ஜாரியா வல்லவா? கொடுக்க வேண்டும், பழக வேண்டும். கொடுப்பதற்கு நாம் பழகவில்லை என்றால் அல்லாஹ் நம்முடைய மௌத்தை எப்படி முடிவு செய்வான் என்பதை தெரியாது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் பொருள் செல்வத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே கணக்கிட்டு எனக்கு இவ்வளவு ஜகாத் இருக்குது என்று அக்யூரேட்டா கணக்கு போட்டு ஜகாத்தை சரிவர நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய தராவிகளையும் நம்முடைய நோன்புகளையும் நாம் கொடுக்கின்ற தான தர்மங்களையும் பரிபூர்ணமாக ஒப்புக்கொள்வானாக. ஆமீன். இந்த ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் தராவி தொழுகையை யார் ஈமானோடும் இஹ்லாஸோடும் தொழுதார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற நன்மை மூசா நபியுடைய நன்மையை கொடுத்தான். மூசா நபிக்கு அல்லாஹ் என்ன நன்மையை கொடுத்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ்ட்ட அதிகமா பேசக்கூடிய தன்மை படைத்தவங்க. அவங்க பேரே கலீமுல்லா. அல்லாஹ்ட்ட அதிகமா பேசுவாங்க. பனி இஸ்ராயேல் சமூகம் ஒன்னொன்னா கேட்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, கவுமுக்கு சொல்லுவாங்க. இப்படி அல்லாஹ்ட்ட பேசின மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நன்மை. அப்பனா என்ன? நாமும் அல்லாஹ்விடத்தில் பேசினால் எந்த தௌஃபீக்கையும் எந்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பானோ இன்னைக்கு தொழுதவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மீத இருக்கின்ற முழு தராவிகளையும் நின்று தொழுகின்ற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் ونشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمه الله وبركاته.